சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இஷ்யூவை நம்ம பேச போகிறோம். ஏடிஎம்கே கட்சிக்குள்ள பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அத்திக்கடவு அவினாஷி திட்ட விழாவில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்துக்கல. ஸோ அதுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட ஃபோட்டோ வந்து அங்கே இல்லை அந்த பேனரில். ஸோ அதனால் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் கோகுலமிந்திரா அவர்களும் அவங்களோட அதிருப்திகளெல்லாம் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ அதிமுகவுக்குள்ள நிறையா சிக்கல்கள்லாம் போய்கிட்டு இருக்க மாதிரி தோணுது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், தமிழ் மீடியாவுக்கு ரொம்ப முடிச்ச விஷயம். குறிப்பாக சேட்டலைட் சேனல்ஸுக்கு உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அதிமுக விவகாரத்தை தான் அவங்க பேசுவாங்க. இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக நாமும் அதை பேசக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஏன்னா அதிமுகக்குள்ளேயே நிலைமை வந்து சரியாக இல்லைன்னு தான் தோணுது. எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்காக, அதில் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபோட்டோ இல்லைன்றது செங்கோட்டையனோட குற்றச்சாட்டு. பட் இது ஒரு ரூல்ஸுன்னு இது ஒரு காரணம் தான். மெயின் அவருக்கு ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்குது. அவர் எடப்பாடிக்கெல்லாம் சீனியர். அவர் 72 ஏடிஎம்கே ஃபவுண்டர் மெம்பர். அவர் 77 எம்எல்ஏ இருந்தவர். அதுக்கு பிறகு எம்எல்ஏ, ஜெயலலிதா பீரியடில் மந்திரி. இது ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட். இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களே வில் பி தி, இஃப் நாட் தி, வில் பி தி ஒன் அமாங் த சீனியர், மோஸ்ட்லி வில் பி தி சீனியர் மோஸ்ட் லீடர். எடப்பாடிலாம் அவருக்கு பிறகு தான் அரசியலுக்கு வந்தவங்க, பார்த்து வளர்ந்தவங்க. அவர் இன்று கட்சிக்குள் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார். ஜெயலலிதா 2011 12 அவரை அமைச்சரவையிலேருந்து தூக்குனார். இப்போது 2012 ஏப்ரலில் அவர் அமைச்சரவையிலேருந்து நீக்கினார். காரணம் சரியாக சொல்லப்படவில்லை. இன்ஃபேக்ட் அதை எழுதி தான் எம்எல்ஏ கேஸ் வந்தது ஜெயலலிதா. ஏன்னா சசிகலாவை அதுக்கு முன்னால் 4 மாதம் முன்னால் 2011 டிசம்பர் 19 சசிகலா உள்ளிட்டவர்களை வெளியில் அனுப்புனதுக்கு செங்கோட்டையன் தான் காரணம்னு சசிகலா நம்பினார். அதனால் சசிகலா ஏப்ரல் 1 2012 உள்ளே வந்தோடனே ஜூலை மாதம் இவரை செங்கோட்டையனை ஏதோ ஒரு அற்ப காரணத்துக்காக பதவியிலிருந்து நீக்கினார். ஆனால் உண்மையான காரணம் என்பது சசிகலா தன்னை ஜெயலலிதா நீக்கியதற்கு செங்கோட்டையன் தான் காரணம் என்று நம்பினார் என்பதுதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல். பட் நான் இது பொலிட்டிக்கல் ரைட் அப். இதுக்கு தான் ஜெயலலிதா எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் 6 வருஷம் நடந்து ஹைகோர்ட்டில் குவாஷ் ஆச்சு. அதன் பிறகு அந்த 2012 ஏப்ரலில் ஜூலையில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் 4 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மந்திரியாக வர முடியல. 2016 ஜெயலலிதா 2வது ஜெயிச்சப்பையும் ஒரு மந்திரி இல்லை. அதுக்கு பிறகு ஜெயலலிதா மரணித்து சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் எடப்பாடி கவர்மெண்ட்டில் அவரை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மாற்றிட்டு போனாங்க. ஸோ அவரோட அரசியல் வாழ்க்கை என்பது கடந்த காலங்களில் இதுதான். 91-96 ஜெயலலிதா பீரியடில் போக்குவரத்து மந்திரி. 96 கவர்மெண்ட் மாறி ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன பிறகு உடனடியாக கைது செய்யப்பட்ட முதல் சில மந்திரிகளில் செங்கோட்டையன் ஒருவர், போக்குவரத்துறை ஊழலில். ஆனால் அதுக்கு பிறகு அவர் விடுதலை ஆனார். அந்த விடுதலையை ஹைகோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ரொம்ப லாயல் ஏடிஎம்கே சோல்ஜர் அவர். இன்றைக்கு கட்சிக்குள் அவர் ஒதுங்கி இருக்கிறார் அல்லது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அவர் தான் அந்த நிகழ்ச்சியில் நான் ஜெயலலிதா படத்தையும் அண்ணா எம்ஜிஆர் படத்தையும் போடல, குறிப்பாக ஜெயலலிதா படத்தை போடலன்னு என்னை வளர்த்து ஆளாக்கியவர்கள் படங்களை போடாதான் நான் போகவில்லைன்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருந்தார். புறக்கணிக்கவில்லை, போகவில்லைன்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி கோகுல இந்திரா தனக்கு கட்சியில் வந்து மரியாதை இல்லைன்னு பேசுகிறாங்க. இது வழக்கமாக பேசுகிறது, அது ஒன்றும் சீரியஸாக எடுத்து வேணாம். பட் செங்கோட்டையன் இஷ்யூ சீரியஸ் இஷ்யூ தான், அதில் சந்தேகமே கிடையாது. கட்சிக்குள் மெல்ல மெல்ல எடப்பாடிக்கு எதிராக எதிர்ப்பு குரல்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு ஷேப்பப் ஆக மறுக்குது. அது ஏன் தான் தெரியல. ஏற்கனவே ஒரு 5-6 மந்திரிகள், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இப்போ செங்கோட்டையன், இன்னும் சில மந்திரிகள் போர்க்குடி எழுப்பினார்கள். அதற்கும் எடப்பாடி பதில் சொல்லவில்லை. ஓபிஎஸ்ஸை மறுபடியும் உள்ளே சேர்க்கறதை பற்றி. இந்த கட்டத்தில் தான் செங்கோட்டையன் இப்படி பேசியிருக்கிறார். பட் வேலுமணி, தங்கமணிலாம் சைலண்ட்டாக இருக்காங்க. அதிமுகக்குள்ளே ஒரு விதமான புகைச்சல் வந்திருக்குன்றது உண்மைதான். அது மாற்றத்துக்கு கடமையில்லை. 2 கேள்வி சார். ஒன்று, செங்கோட்டையன் அவர்கள் ஏன் ஒதுக்கப்படுறார் அப்படின்ற கேள்வி, ஏன் ஓரங்கட்டப்படுறார் அப்படின்ற கேள்வி. 2வது, செங்கோட்டையன் அவர்கள் பப்ளிக் ஸ்பேஸில் வந்து இப்போ பேசுகிறாரு. ஸோ இந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும், மக்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறார். நான் அன்ஹாப்பியாக இருக்கேன்றதை ஓப்பனாக வெளிப்படுத்துகிறார். ஸோ அதுக்கான தேவை என்ன? அதுதான் அரசியல்வாதியோட குணமே. சீனியர் மோஸ்ட் நீ அம்மா படத்தை ஒதுக்கணுன்றது வெறும் அது மட்டும் காரணம் கிடையாது. அதன் மூலமாக அது ஒரு சாக்கா வச்சு அவர் வெளியில் வரார். எடப்பாடி மேலே வளர்ந்துருக்காரு. எடப்பாடியோட இன்ற செயல்பாடுகள் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு பிடிக்கல. ஓபிஎஸ்ஸை வெளியில் அனுப்புனது, இன்னும் பலரையும் கட்சியை விட்டு வெளியில் அனுப்புறது, ஒரு விதமான
தான் தோன்றித்தனமான போக்கில் எடப்பாடி போகிறார் என்று இவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் எடப்பாடியோ இந்திரகுமாரியோ இந்த கோகுல இந்திராவோ அல்லது வந்து இப்போ செங்கோட்டையனோ இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய காரணங்கள் ஆக்சுவல் காரணங்கள் கிடையாது. உண்மையான காரணம் எடப்பாடியின் வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இன்னொரு ஜெயலலிதாவோ எம்ஜிஆராகவோ எடப்பாடி வருவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள், அனுமதிக்கவும் மாட்டார்கள். அதுதான் ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக அவர் வருவதை இவர்கள் 1% ஆர்மியாக வருவதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனால் உள்ளுக்குள்ளே அந்த டக் ஆஃப் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க என்னன்னா, இப்போ ஏடிஎம்கேல கூடிய செகண்டரி லெவல் லீடர்ஸ்ல ஒரு தரப்பினருக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசை, ஒரு தரப்பினருக்கு பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டாம்னு ஆசை, அப்புறம் இன்னொரு தரப்பினருக்கு டிடிவி சசிகலா அப்புறம் பன்னீர்செல்வம் இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு ஆசை. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில செங்கோட்டையனும் இருக்கார். குறிப்பாக எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற விருப்பம் அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம், பட் அதுக்கு எடப்பாடியை பணி வைக்கவும் முடியல, தன்னை போல் கருத்து உள்ளவர்களை வந்து ஒருங்கிணைக்கவும் முடியல. இன்றைக்கி எடப்பாடி கையில் பார்ட்டி ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது. அதில் சந்தேகங்கள் 63 எம்எல்ஏ பெரும்பாலானவங்க அவர்கிட்ட தான் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஓபிஎஸ்ஸால் பெரிதும் ஒன்றும் பண்ண முடியல. செங்கோட்டையன் இந்த பிரச்சனை அதனால தான் அவர் ரொம்ப ஷ்ரூடாக வந்து ஜெயலலிதா பிரச்சனை. இப்போ இதில் யாருமே செங்கோட்டையன் தப்பு பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன் நீ எம்ஜிஆர் படத்தில் வைக்கல, ஜெயலலிதா படத்தில் வைக்கலன்னு தான் கேட்பாங்க. எத்தனை ஃபங்க்ஷனில் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது எம்ஜிஆர் படத்தை வச்சாங்க? வச்சதே கிடையாது. எம்ஜிஆர் இருட்டடிப்பு பண்ணவங்க தான் ஜெயலலிதா. அதுக்கு காலகாலமாக நடக்கிறது. ஜெயலலிதா அடுத்து யாராக இருந்தாலும் வரவங்க அவங்களுக்கு இப்போ பவர் வந்துச்சுன்னா நாளைக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் பெருசாக அவங்க சீண்ட மாட்டாங்க. இன்றைக்கி பவர் இல்லாத காரணத்தால் எடப்பாடி நோக்கி இவ்வளோ கேள்விகளை வந்து கோகுல இந்திராவும் குறிப்பாக அவர் பேர் என்ன இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் செங்கோட்டையனும் கிளப்புறாங்க. பட் ஆக்சுவல் ரீசன் அது கிடையாது. ஆக்சுவல் ரீசன் எடப்பாடியோட அரகன்ஸ், இந்த சென்ஸ் அவர் வந்து ஒரு ஜெயலலிதா மாதிரி உருவாவதை இவர்கள் விரும்பவில்லை. அதுதான். இன்னொரு ஜெயலலிதாவாகவோ இன்னொரு எம்ஜிஆராகவோ ஒரு தனிப்பெரும் தலைவராக ஒன்மேன் ஆர்மியாக எடப்பாடி உருவாவதை இவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் இந்த கிளர்ச்சிக்கான காரணம். ஆனால் பவர் கன்சாலிடேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா ஏடிஎம்கேல? இபிஎஸ் அப்படின்ற ஒரு தலைவருக்கு கீழே பவர் கன்சாலிடேட் இல்லை, அது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி வித் இபிஎஸ் தான். I can say that slowly it has been consolidated, not completely, but it has been consolidated. அதை நம்ம வந்து எடப்பாடியை குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் பக்கம் பெரிய எடப்பாடியை பிடிக்கலன்னா கூட ஓபிஎஸ் பக்கம் யாரும் போக மாட்டேன்றாங்க. வேலுமணி தங்கமணிக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து இதுவும் இல்லை, பட் பவரும் இல்லை. இந்த சென்ஸ் உள்ளே இருந்து அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஒரு பவர்ஃபுல் செக்ஷன் பிஜேபியோட போகலான்னு விரும்புது ஏடிஎம்கேக்குள்ளே, உண்மைதான். இன்னொரு செக்ஷன் வேணானது, எடப்பாடி வேணான்றார். அதுதான் இப்போ பிரச்சனையே. எவ்வளோ நாளைக்கு எடப்பாடி வேணான்னு சொல்லுவார்ன்றது தெரியாது. பிஜேபின்னா ஒரு வருஷமாக எலெக்ஷன் இருக்கும்போது 4 விதத்துலையும் ட்ரை பண்ணுவோம். சாம பேத தான தண்டத்தை ட்ரை பண்ணும்போது எடப்பாடி வந்து இவரால் எவ்வளோ தூரம் ஏடிஎம்கேக்கும் எடப்பாடிக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்றது நமக்கு தெரியாது. பிஜேபி உறவு வேணான்றது இந்த நிமிஷம் எடப்பாடி உறுதியாக இருக்கார், எல்லா நிமிஷமும் உறுதியாக இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் பிஜேபி மோடி ஏற்ற ஒரு வார்த்தை கூட பேசலை. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்டாலினை திட்டிகிட்டு கிடந்தார். இப்படி ஒரு வித்தியாசமான அரசியலை பண்ணக்கூடிய எடப்பாடி அவர் எந்த லெவலுக்கு இன்றைய பிஜேபியும் இன்றைய டிஎம்கே என்பது விஸ்வரூபம் எடுத்துடுச்சு உங்களுக்கு. இந்த திமுக உங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கூட்டணிலாம் இல்லாமல் எதிர்க்க முடியாது. இதை ஏடிஎம்கே புரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சில தலைவர்கள் இந்த யதார்த்தத்தை ஜீரணிக்க முடியாமல் சுயநலத்திற்காக சில வேலைகளை செய்கிறார்கள். அதுதான் செங்கோட்டையன், அதுதான் எடப்பாடி போன்றவர்கள். சரி, இப்போ சமீப கால அரசியலை பார்க்கும்போது எனக்கு ஒரு தியரி எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது, நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு பாருங்கள். ஒன்று 24 லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி பார்த்தோன்னா டிஎம்கே பிஜேபியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பொலிட்டிக்ஸை வந்து ஆன்டி பிஜேபி அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதிமுகவை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதிமுகவை பற்றி பெருசாக பேசாமல் பிஜேபியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஒரு வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் பிஜேபி சைடுக்கும் வருது. ஸோ ஏடிஎம்கேவோட வாக்குகள் கம்மியாகுது, பிஜேபியோட வாக்குகள் வந்து 24ல் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அதே விஷயத்தை அவங்க என்டிகேவை வச்சு பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக பார்க்கும்போது என்டிகேவை ஃபோக்கஸ் பண்ணி டிஎம்கே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, என்டிகேவுக்கு அதிகப்படியான மீடியா அட்டென்ஷனும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஃபோக்கஸை ஏடிஎம்கே கிட்ட இருந்து அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது என்டிகே பக்கம் திருப்புறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவங்க என்டிகேவை வந்து அவங்க ஃபோக்கஸில் வைக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியுது. அந்த கிரெடிட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2 மந்த்ஸாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அது பேசுகிறாங்க, மீடியா பேசுது, அவங்க கொடுக்க மாட்டாங்க, டிஎம்கே கொடுக்க மாட்டாங்க. நான் அதை உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி லைக் டிஎம்கே அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களோட பொலிட்டிக்கல் ஆம்பரண்ட்டை சூஸ் பண்ணுறது. சீமான் பாலிட்டிக்ஸ் வந்து இட்ஸ் ரீச்சிங் எ டெட் எண்ட். இப்போ இந்த பெரியாரை பற்றி பேசி அந்த இந்த அசம்பிளி ரிசல்ட்ஸ், பெரியாருக்கும் அந்த ரிசல்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இட் ஹஸ் நத்திங் டு டு வித் பெரியார் நீங்கள் இப்போ தூக்கி வச்சு கொண்டாடினாலும் காலை கீழே போட்டு மிதிச்சாலும் இட் வில் ஹேவ் ஜீரோ இம்பாக்ட் ஆன் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ். அண்ட் சீமான் ஒன் அஜெண்டா பாலிட்டிஷனாக மாறிட்டு இருக்காரு, விச் இஸ் நாட் குட்.
அடுத்த எலெக்ஷனில் சீமானுக்கு இப்போ வாங்கின வாக்குகள் கூட அந்த கான்ஸ்டியூன்ஸில் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவரோட 8% ஓட்டை அவர் தக்க வைக்கிறதுக்கே ஃபைட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை பேசிகிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு வந்து டெட் லீடர் 52 வருஷமாக செத்து போன ஒரு தலைவரை பற்றிய ஃபுல் டைம் அஜெண்டாவாக பேசாது மக்கள் வந்து நிராகரிப்பார்கள். அண்ட் டிஎம்கே பற்றி நான் உறுதியாக சொல்கிறேன், அவங்க எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்களோட எதிரியாக ஏடிஎம்கே தான் வைப்பாங்க. தே ஆர் வெரி கேர்ஃபுல் இன் சூஸிங் தர் எனிமி. அவர்கள் ஒருபோதும் வந்து சீமான் மாதிரி கட்சிகளை எனிமையாக கொண்டு வந்து வைக்கவே மாட்டாங்க. அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே விஜயோட போனாலும் அல்லது பிஜேபியோட போனாலும் இந்த 2 பேரில் ஒருத்தரோட ஏடிஎம்கே போயிடும், தனியாக நிற்காது. தட் வில் பி அ ஃபார்மடபிள் அலையன்ஸ். அப்போ ஸ்ட்ரைட் ஃபைட் ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கும் டிஎம்கேக்கு தான் இருக்கும். மற்றபடி வந்து அவங்க இதில் வந்து திஸ் ஃப்ரிஞ்ச் குரூப்ஸ் ஆக்சுவலாக இவர்கள் பக்கம் அவர்கள் ஒருபோதும் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இப்போ பவரில் டிஎம்கே இருக்கிறதால அவங்க சீமானெல்லாம் வந்து தங்களோட பொலிட்டிக்கல் எனிமியாக கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணவும் மாட்டாங்க. அப்படியே அதை வந்து அவங்க டெவலப் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க ஆஸ் அ பார்ட்டி தே ஆர் வெரி வெரி கேர்ஃபுல். சீமானுக்கான அந்த ஒரு ரோலை வந்து அவங்க ப்ளே பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. சீமானை அலோவ் பண்ணுவாங்க ஃபார் தர் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ். பட் தங்களோட பொலிட்டிக்கல் எனிமியாக சீமானை வந்து என்றைக்குமே டிஎம்கே வந்து டிக்ளேர் பண்ணாது. அப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. கடந்த கால வரலாறை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் படுது. புரிஞ்சுக்கிறதா கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு மீடியா வந்து திமுகவோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிகிட்டே வரீங்க. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக நினச்சாங்கன்னா மீடியா நரேட்டிவை செட் பண்ண முடியும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட் ஒரு 1.5 monthஸாக பெரியாரை ஃபோக்கஸாக வச்சு டிஸ்கஷன்ஸ்லாம் போகுது. பெரியார் வர்சஸ் சீமான் அப்படின்ற மாதிரி போகுது. அது ஆக்சுவலாக பெரியாருக்கு தான் டேமேஜ் ஏற்படுத்துச்சு, பெரியாருக்கும் திராவிடத்துக்கும் தான் டேமேஜ் ஏற்படுத்துது. ஏன் அந்த நரேட்டிவ் அலோவ் பண்ணணும்? இல்லை, அந்த நரேட்டிவ் அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இட்ஸ் டு டைவர்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் த ரியல் இஷ்யூஸ். இப்போ நம்ம கடந்த காலங்களில் பேசியிருக்கோம், இந்த கவர்னர் வந்து டிஎம்கேக்கு பெரிய ஒரு ஆபத் பாண்டவனாக இருக்கார். ஸோ அவர் வந்து சேவிங் கிரேஸ் அவருக்கு. ஏன்னா இந்த இஷ்யூஸை பேசாமல் இப்போ யூஜிசியை பற்றி பேசும்போது வந்து ஹையர் எஜுகேஷனை பேசும்போதெல்லாம் கவர்னரோட இன்டர்ஃபியரன்ஸ்ன்றது நோபடி வில் அக்செப்ட். எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்கும்போது ஒரு கவர்னர் இப்படிலாம் பண்ணுறதுன்றது வந்து கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். அதே மாதிரி வந்து வள்ளுவர் இஷ்யூவை கிளப்புறது, அதே மாதிரி வேறு ரிலீஜியஸ் இஷ்யூஸில் வந்து நான் கண்ட்ரோவர்ஷியல் பர்பஸ்ஃபுல்லாக வந்து நான் இஷ்யூஸை வந்து பேசி இவங்க அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணி இது வந்து என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் ரைட்ஸ்ன்னு சொல்லி போகிறது, அதெல்லாம் கரெக்டு தான். அப்படி பண்ணுறது மூலமாக அந்த டிபேட் வந்து அப்படியே சொயிடுது. நான் இஷ்யூஸ்லேருந்து ரேஜிங் இஷ்யூஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டவுனில் போயிடுது. அதே தான் வந்து அவங்க வந்து இப்போ அண்ணாமலை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விமன் ஹராஸ்மெண்ட் கேஸில் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறாருன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேச வேண்டிய மீடியா அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டது சரியா தப்பான்னு பெரிஃபரல் இஷ்யூ நோக்கி இன்ஸ்டெட் ஆஃப் டிபேட்டிங் தி ஆக்ஷன், மீடியா ஹஸ் பின் ஃபோர்ஸ்டு ஆர் ராதர் இட் ஹஸ் சூசன் டு டிபேட் அண்ட் ரியாக்ஷன். ஆக்ஷன் அண்ணா யூனிவர்சிட்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட். ரியாக்ஷன் அண்ணாமலையோட சவுக்கடி. ஆக்ஷனை பேசுறது முதல்ல ரியாக்ஷனை பேசும். ஸோ இது அவருக்கும் அண்ணாமலைக்கும் இது வந்து ரொம்ப அவர் தன்னோட பப்ளிசிட்டிக்கு பண்ணுறாரு. டிஎம்கேக்கு வந்து இது ரொம்ப அட்வான்டேஜஸாக போகுது. நவ் ஐ கேன் சே சீமான் முதல்ல பெரியாரை பேசிட்டு விட்டுருக்கணும். கண்டினியூஸாக பெரியாரை பேசுனது மூலமாக இட் வாஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு இஷ்யூவில் பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தீங்கன்னா டே இன் அண்ட் டே அவுட் சீமானை சுற்றியே சொல்லுது. ஒரு நாள் பெரியாரை விமர்சனம் பண்ணதை டிபேட் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். டெய்லி பண்ணுறாங்கன்னா அதோட அர்த்தம் வந்து தே வாண்ட் இந்த இஷ்யூ அலைவாக இருக்கிறத டிஎம்கே விரும்புது, ஈகோ சிஸ்டம் விரும்புது. டிஎம்கேவோட ஈகோ சிஸ்டத்தில் டிஎம்கேவோட ஸ்டூஜஸாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பவர்ஃபுல் செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு மீடியா, எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ், அவங்க விரும்புகிறாங்க. இதை பெரியாருக்கு டேமேஜ் ஏற்படும்ன்றது தெரிஞ்சும் விரும்புகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை ரெஸ்கியூ பண்ணணும். ஒரே ஒரு எய்ம் ஃபார் திஸ் தமிழ் சேட்டலைட் சேனல்ஸ், 90% ஆஃப் த சேட்டலைட் சேனல்ஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த கவர்மெண்ட். அங்கே டெல்லியில் எப்படி அர்னாப் கோஸ்வாமியோ அந்த மாதிரி இங்கே எல்லாமே அர்னாப் கோஸ்வாமிங்க தான். மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலர் சேட்டலைட் சேனல் ஆங்கர்ஸ் ஆர் தமிழ்நாடு ப்ரோட்டோடைப் ஆஃப் அர்னாப் கோஸ்வாமிஸ். பெரிய வித்தியாசம் இவங்களுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. அங்கே தே ஆர் மோடி சம்சாகிரிஸ், இங்கே ஸ்டாலின் சம்சாகிரிஸ். அங்கே தே ஆர் பிஜேபி பூட் சக்கர்ஸ், இங்கே வந்து இவங்க வந்து டிஎம்கே பூட் சக்கர்ஸ். அவ்வளோதான். இட்ஸ் அ ஷேம்லெஸ் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு. அது இவங்களுக்கு வந்து ஒரு சாலிடான ரீசன் வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி இந்துத்வா, விச் இஸ் அ வெரி சாலிட் பாலிடிக்ஸ். ஐம் நாட் டினைங் திட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அந்த கான்ட்லெட், அந்த கேடயத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் மறைக்கிறதும், கவர்மெண்ட்டுக்கு வந்து லாலி பாடுறதும், முக்கியமான இஷ்யூஸில் டைவெர்ட் பண்ணுறதும், அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறதுக்கு, கவர்மெண்ட்டோட அஜெண்டாவை முன்னெடுக்கிறதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுத்துக்கிறாங்க. கம்ப்ளீட்லி they actually sold their souls. ஆன்மாவை விற்று தான் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த 90% ஆஃப் த டெலிவிஷன் ஆங்கர்ஸ், பிகாஸ் திஸ் டெலிவிஷன் பிளேஸ் அ பிக் ரோல் இன் மோல்டிங் பப்ளிக் ஒப்பீனியன். டெல்லியில் அப்படியே என்ன நடந்தோ அது அப்படியே இங்கே திமுக நடக்குது. அதாவது இன்ஃபேக்ட் வந்து மோடி கவர்மெண்ட்டை பல விஷயங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட் வாஸ் ஏபி ஆக்சுவலி. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் மோடி கவர்மெண்ட்டுக்கும் வந்து பல விஷயங்களில் வந்து பப்ளிக் நரேட்டிவை செட் பண்ணுறதுல வந்து டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. அங்கே இந்த நேம் ஆஃப் ரிலீஜன்னா இங்கே இந்த நேம் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் த சோ கால்டு திராவிடியன் மாடல். சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னீங்கன்னா அதிமுக கண்டிப்பாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஒன்றோ டிவிகேவோட இல்லைனா பாஜகவோட ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக டிவிகேவோட பாசிபிள் நினைக்கிறீங்களா? அது இந்த தேர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் டிவிகே தான் எனக்கு தோணுது. தேர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் டிவிகே. மை ஹன்ச் இஸ் தேர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் டிவிகே. பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூ கேனாட் ப்ரெடிக்ட், ஐ மீன் யூ கேனாட் அஷ்யூர். தீஸ் ஆர் ஆல் ப்ராபபிள் தியரிஸை தான் நம்ம பேச முடியும். ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. நம்பர் ஒன், டிவிக்கோட கண்டிஷன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களோட தலைமையை ஏற்றவங்க கேப்ரியல், திஸ் நாட் நியூ. விஜயகாந்த் இதை தான் பேசிட்டு இருந்தார். நியூ பிளேயர்ஸ் வந்து 11th hour வரைக்கும் அதை தான் பேசுவாங்க. தே நோ த ரியாலிட்டி. விஜய்க்கு ரியாலிட்டி தெரியும் தான். மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரியாலிட்டி விஜய்க்கு தெரியும். அவர் அந்த விக்ரவாண்டி ஸ்பீச்சு, எனக்கு அலையன்ஸ் நாங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்பது, நான் அலையன்ஸுக்கு ரெடின்னு சொல்கிறாரு. ஐ வில் கோ ஃபார் அலையன்ஸ் தான் அதோட மீனிங். அதை சொல்ல முடியாது. விஜயகாந்த் இப்படி தான் சொன்னார், மக்களுடன் தான் கூட்டணினார். கடைசியில் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சார். ஸோ இன்றைக்கி டிஎம்கேவை இவ்வளோ தூரம் சாலிடாக எதிர்க்கக்கூடிய விஜய் யாரு கூட சேர்ந்தால் டிஎம்கேவை டிஃபீட் பண்ண முடியுன்ற விஷயம் தெரியாதவர் அல்ல. நான் அந்த ப்ரிசம்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ வில் ஆப்வியஸ்லி வில் கோ வித் ஏடிஎம்கேன்றது தான் என்னோட இப்போதைய கணிப்பு. ஐ மீன் திஸ் இஸ் வாஸ் மை அசஸ்மெண்ட் இஸ். அவர் விக்டரியை எய்ம் பண்ணக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக வந்து கமல்ஹாசனும் விஜயகாந்தோ பண்ண தப்பை பண்ண மாட்டார். விஜயகாந்த் முதல் எலெக்ஷனில் பண்ணி 2வது எலெக்ஷனில் ரெக்டிஃபை பண்ணார். அந்த தப்பை, முதல் எலெக்ஷனில் பண்ண தப்பை, தனியாக நிற்கிற தப்பை விஜய் பண்ண மாட்டார் தான். தட்ஸ் வாட் மை ரீடிங் இஸ். ஏன்னா அது மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு ஃப்ரிஞ்சு ஃபைட்டாக போய்டும். அதுக்கு மேலே அதுக்கு ஒன்றும் மரியாதை இருக்காது. ஐதர் வித் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே போனால் தான் யூ பிகம் விக்டோரியஸ் அண்ட் என்டர் அசம்பிளி. அதனால் என்னுடைய அசஸ்மெண்ட் டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஐம் சூஸிங் மை வேர்ட்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஏடிஎம்கே விஜய் கட்சிக்கான டிவிகேக்கான எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ தூரம்னா ஐ திங்க் இட்ஸ் ஃபேர் சான்சஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். பாஜக அப்போ நீங்கள் சொல்கிற அந்த கேஸ் அந்த அலையன்ஸ் ஃப்ரக்டிஃபை ஆகலை, somehow விஜய் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் திஸ் காண்ட்லெட், திஸ் நெட் அப்படின்னா நிச்சயமாக ஏடிஎம்கே தனியாக போவாதுன்னு தான் எனக்கு தோணுது. தட் கேஸ் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிக்கு அவங்களோட 19 அலையன்ஸ் ரீசெட்டாக. இன்ஃபேக்ட் விஜய் ஃபேக்டர் எப்படி இருந்தாலும் யுனைடெட் ஏடிஎம்கே வித் பிஎம்கே, பிஜேபி அண்ட் டிஎம்டிகே 19 அலையன்ஸ் இஸ் ஆல் ஸ்மால் அண்ட் சன்ட்ரி பார்ட்டிஸ். அதுவே பிஜேபிக்கு டிஎம்கேக்கு நைட் மேராக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஏடிஎம்கே விஜய் வந்ததுன்னா இட்ஸ் ஃபினிஷ்டு. டிஎம்கே இஸ் ஃபினிஷ் அண்ட் ரெஜிம் சேஞ்ச் வில் இமினென்ட். வேறஸ் ஏடிஎம்கே விஜய் இல்லாமல் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே இந்த அலையன்ஸ் வந்ததுன்னா இட் வில் பி அ டஃப் ஃபைட் டு த ஃபினிஷ். அண்ட் எப்படி பண்ணாலும் கேப்ரியல், என்னோட அசஸ்மெண்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு அசம்பிளி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஹங் அசம்பிளின்னு தோணுது. ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு இஸ் ஹெட்டிங் ஃபார் ஹங் அசம்பிளின்றது தான் என்னோட அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் இயர் சொல்கிற போல் ஏடிஎம்கே ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி அதுக்கு சான்ஸ் இருக்குது. விஜயோட போனாங்கன்னா ரெஜிம் சேஞ்ச். விஜயோட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் ஓட் ஸ்பிளிட் ஆகும். கண்டிப்பாக அலையன்ஸ் இல்லாமல் 5 கார்னர் ஃபைட்லாம் வந்தனா இட் வில் பி டிஎம்கேஸ் செகண்ட் ரெஜிம். சந்தேகமே வேண்டாம். விஜய் ஏடிஎம்கே போனால் ரெஜிம் சேஞ்ச் கன்ஃபார்ம்டு. டிஎம்கே வில் பி அவுட், சந்தேகமே வேணாம். பட் விஜய் ஏடிஎம்கே இல்லாமல் ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே அந்த அலையன்ஸ் வந்ததுன்னா இட் வில் பி அ டஃப் ஃபைட் டு த ஃபினிஷ் அண்ட் ஹங் அசம்பிளி இம்மினென்ட். ரொம்ப நன்றி சார், பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு. நன்றி.